திண்டுக்கல்லில் அதிமுக மற்றும் திமுக கட்சியின் இடையே பிரச்சாரம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. திண்டுக்கல்லில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை திண்டுக்கலுக்கு கொண்டு வந்தது யார்? பிரச்சார கூட்டத்தில் மாறி மாறி பதிலடி கொடுக்கும் திமுக மற்றும் அதிமுக வேட்பாளர்கள். திண்டுக்கல்லில் சூடுபிடித்தது தேர்தல் பிரச்சாரம். திண்டுக்கல்லில் இன்று பிரச்சாரம் செய்து வரும் அதிமுக வேட்பாளர் திண்டுக்கல் சீனிவாசன் பூச்சிநாயக்கம்பட்டி பகுதியில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது அப்போது எதிர்க்கட்சி வேட்பாளர் IP செந்தில்குமார் அவர்கள் நேரடியாக தாக்கி பேசினார். அதில் வெக்கம், மானம், சூடு சொரணை இல்லாத ஆட்சிதான் திமுக ஆட்சி. திண்டுக்கலுக்கு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை கொண்டு வந்தது அதிமுக அரசு. அதை திமுக அரசு திறந்து வைத்து யார் பெற்ற பிள்ளைக்கு யார் பேர் வைப்பது என தேர்தல் பரப்புரையில் கூறியிருந்தார். அதற்கு பதிலடி கொடுக்கும் திமுக வேட்பாளர் IP செந்தில்குமார், வெட்கம் மானம் குறித்து எங்களுக்கு சொல்லித்தர வேண்டாம், அதை பற்றி பேச அதிமுக இப்படி இருக்கும் திண்டுக்கல் சீனிவாசன் கூறுவதற்கு எந்த அருகதையும் இல்லை. 2010ஆம் வருடம் அனைத்து மாவட்டத்திற்கும் அரசு மருத்துவக் கல்லூரி திட்டத்தை கொண்டு வந்தவர் கலைஞர் கருணாநிதி. அதை 7 ஆண்டு காலம் கிடப்பில் போட்ட பின்பு அது அவர்களுக்கு சொந்தம் ஆகாது. நான் தெய்வ நம்பிக்கை உள்ளவன். 2010ஆம் ஆண்டு பெரியசாமி அவர்களால் மருத்துவக் கல்லூரிக்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. பின்பு தெய்வ செயலால் பெரியசாமி அவர்கள் கையாலேயே அந்த அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை திறந்து வைக்கப்பட்டது என நேரடியாக பதில் கொடுத்துள்ளார். திமுக வேட்பாளர் IP செந்தில்குமார் இதன் மூலமாக திண்டுக்கல்லில் அதிமுக மற்றும் திமுக கட்சியின் இடையே பிரச்சாரம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. வெல்லப்போவது அதிமுகவா திமுகவா? கேட்டு தம்பி மணிகண்டன் சொன்னார், மருத்துவக் கல்லூரியை பற்றி இன்றைக்கு ஏதோ பூச்சி நாய்க்க முடியல, சூடு சொரணை மானம் வெக்கம், இதை பற்றி யார் பேசுறா? எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை சேர்ந்த அண்ணன் சீனிவாசன் பேசுறார். அவர் பேசுறார், மக்களை பற்றி சிந்திக்காத, பெரும் துயரில் இருந்த மக்களை காப்பாற்றாத, தூத்துக்குடியிலே 13 பேரை குருவியை சுடுவது போல சுட்டுக் கொண்ட அதிமுகவினுடைய பொருளாளராக இருக்கிற எடப்பாடியினுடைய கைக்கூலியாக இருக்கிற அண்ணன் சீனிவாசன் அவர்கள் வெக்கம் சூடு சொரணையை பற்றி பேசுகின்றார். அத சொன்னாராம், மருத்துவக் கல்லூரியை திண்டுக்கலுக்கு நான் கொண்டு வந்தேன் என்று. மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அமைய அரசாணை போட்டது முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள். மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவமனை என்று கொள்கை முடிவெடுத்தது திமுக. அப்படி முடிவெடுக்கப்பட்டு கள்ளக்குறிச்சியிலும் திண்டுக்கலுக்கும் அரசாணை போட்டது தலைவர் கலைஞர் அவர்கள். தனி அலுவலரை நியமித்து இதே இந்த பள்ளி மைதானத்தில் 2010 டிசம்பர் மாசம் அன்னைக்கு அடிக்கல் நாட்டி பூமி பூஜை போட்டோம். அடுத்து 3 மாசத்துல தேர்தல் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு நான் கேட்கிறேன், அண்ணன் சீனிவாசன் அவர்களே, ஏன் அண்ணன் மத்தன் விஸ்வநாதன் இருக்காரு, அவரையும் சேர்த்து கேட்கிறேன், 2010 பூமி பூஜை போட்டு தனி அலுவலர் நியமிச்சு அரசாணை, நாங்க போட்ட அரசாணையை வச்சுதான் மருத்துவக் கல்லூரி. எங்க ஆட்சி வந்திருந்தா அந்த மருத்துவக் கல்லூரியை நாங்க கொண்டு வந்திருப்போம். ஆட்சி உங்க ஆட்சி வந்துருச்சு 2011. அப்ப யார் கொண்டு வரணும்? நீங்க தான் கொண்டு வரணும். சரி, எப்ப கொண்டு வந்திருக்கணும்? பூமி பூஜை போட்டது 2010. அப்ப 2011-12 வேலையை ஆரம்பிச்சிருக்கணுமா இல்லையா? நிதியை விடுவித்து ஆரம்பிச்சிருக்கணுமா இல்லையா? 2017 வரை ஏறத்தாழ 7 வருஷம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பணி திண்டுக்கல் மாவட்டத்தில் அவர்கள் செய்யவே இல்லை. இப்ப பாத்தீங்கன்னா மருத்துவக் கல்லூரி ஒரு பக்கம் போயிடுச்சு, மருத்துவமனை திண்டுக்கலுக்கு வந்துருச்சு. ஆனா பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை நான் சீனிவாசனுக்கு சொல்ல விரும்புறேன். இயற்கை இருக்கிறது, எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கிறது, கடவுள் நம்பிக்கை இருக்கிறது. நான் ஒன்றை சொல்லுகின்றேன், பாருங்க, யார் அடிக்கல் நாட்டினாரோ அவர்தான் மருத்துவமனையை வந்து திறக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இயற்கை உருவாக்கி கொடுத்தது. இறைவன் நம்பிக்கை இருக்கிறவர்கள் சொல்லுகிறேன், இறைவன் உருவாக்கி கொடுத்திருக்கிறார். பாத்தீங்கன்னா நீங்க யார் அடிக்கல் நாட்டினாங்களோ, யார் ஜீவோ போட்டாங்களோ அதே ஆட்சி வந்துச்சு. யார் அடிக்கல் நாட்டாரோ எதிர்கட்சியில் இருக்கின்ற வேட்பாளர் திரு செந்தில் அவர்கள் நேற்று பேசுகின்ற பொழுது
இங்கே திண்டுக்கலுக்கு செய்த நன்மைகள் என்ன என்று கேட்டார். இருக்கிற அத்தனை நன்மைகளும் அதிமுக காலத்தில் நடந்ததில்லை ஒழிய வேறு எதுவுமே எந்த காலம் நடக்கல. 5 வருட காலம் திமுக ஆட்சியில் எந்த கோரிக்கை கொடுத்தாலும் செய்வதில்லை. நான் என்னென்ன பண்ணியிருக்கேன், என்ன எம்எல்ஏ நிதியில் பண்ணியிருக்கேன்றது மாநகராட்சியில் இருக்குது, ஒன்றியத்தில் இருக்குது. வாங்கி பார்த்துங்க. உங்களை மாதிரி வேஷம் போட வேண்டிய அவசியம். நம்பர் 1. இன்னைக்கு 400 கோடி அளவில் ஒரு பெரிய மருத்துவமனை நாங்கள் கொண்டு வந்ததை இந்த அவருடைய தந்தை ஐ பெரியசாமியும் அங்கே ஒட்டச்சத்திர எம்எல்ஏவும் அவங்க கட்டின மாதிரி திறந்துக்கிட்டாங்க. வெட்கமான சூடு சொரணை இல்லாத ஒரு ஆட்சி நடந்துக்கிட்டு. இது அவங்க கட்டா அவங்க பெற்ற பிள்ளைக்கு அவங்க பேர் வைக்கணும். நாங்க எடப்பாடியார் பெற்ற குழந்தைக்கு இவர் பேர் வைக்கிறது என்ன நியாயம், என்ன தர்மம்? முதலில் அதுக்கு பதில் சொல்லட்டும். இங்க